குவைத்தின் தெற்கு பகுதியில் உள்ள 6 மாடிகளை கொண்ட கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உட்பட 49 பேர் பலியாகியுள்ளனர். குறித்த தீ விபத்தில் தமிழர்கள் 2 பேர் பலியானதாக கூறப்பட்ட நிலையில் மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சம்பவத்தில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து அருகிலுள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரியவருகிறது. இச்சம்பவத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் இந்திய ரூபாய் நிவாரணம் வழங்க இந்திய பிரதமர் மோடி தலைமையில் நடந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தீ விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இச்சம்பவத்துக்கு இந்திய பிரதமர் மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எனவே பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் தென்னவனூர் பகுதியைச் சேர்ந்த கருப்பணன் ராமு என்பவர் தீ விபத்தில் மூச்சு திணறி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.